டிஎம் எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அக்கௌண்டன்சி எக்ஸாம தாறுமாறா பண்ணி முடிச்சாச்சு. ஆர்ட்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட் எல்லாருமே அப்படியே கீழே அசம்பிள் ஆயிருங்க. பார்க்கலாம் யாரெல்லாம் ஆர்ட்ஸ் குரூப்னா கீழே அசம்பிள் ஆயிருங்க. நானும் கெத்தா சொல்லுவேன், நானும் ஒரு ஆர்ட்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட் தான். நம்மளோட சப்ஜெக்டா இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ்ன்றது ஒரு சாதாரண தியரியாட்டிக்கல் சப்ஜெக்ட் தான். என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டா நிறைய பேர் இன்னுமே எக்கனாமிக்ஸ் வந்து பயந்துகிட்டே இருக்கான். எக்கனாமிக்ஸ்ல 90 out of 90 எடுக்கிறது அப்படின்றது ஒரு மலையே கிடையாது. நிறைய பேர் வள கொலன்னு என்ன வேணாலும் சொல்லலாம். எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் சிம்பிளான சப்ஜெக்ட். வி ஆர் தி எக்கனாமிக்ஸ் டீச்சர் ஆல்சோ. ஓகேவா? அதனால தயவு செய்து சொல்றேன், நான் 12th என்னுடைய எக்கனாமிக்ஸ்க்கு 198 மார்க் ஸ்கோர் பண்ண 200 அவுட் ஆஃப். என்னுடைய அனுபவத்தை ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? நான் எங்க மார்க் மிஸ் பண்ணேன் அப்படின்றது. ஒரு எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்டா ஒரு எக்கனாமிக்ஸை பார்த்து பயப்படுறது முட்டாள்தனம் சொல்லுவேன். நமக்கு அக்கௌண்டன்சி ஈஸியா வந்துருச்சு. ஓகேவா? 90 out of 90 நம்ம சூப்பர் கைட்ல இருந்தே கேதர் ஆயிடுச்சு. நம்ம சூப்பர் கைட்ல வாங்கினவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஓகேவா? ஏன்னா அவ்வளவு மார்க் சூப்பர் கைட்ல இருந்து 90 out of 90 கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க் ஆல்சோ அந்த ஒன் மார்க் அந்த ஒரு 1 மார்க் பார்த்து கொண்டு எல்லாமே கேதர் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்பவும் சொல்றேன், நம்ம சூப்பர் கைடை நீங்க பை பண்ணாம இருந்தா உடனடியா பை பண்ணுங்க. ஒரு சப்ஜெக்ட் கொடுக்க மாட்டாங்க, ஒன்லி 3 சப்ஜெக்ட் தான். எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், பிசினஸ் மேக்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அவைலபிளா இருக்கு. தயவு செய்து என்ன பண்ணிக்கோங்க, வாங்கிக்கோங்க. இல்லைன்னா நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. அக்கௌண்டன்சி வாங்காம ரொம்ப பேர் வருத்தப்பட்டோம். ஓகேவா? ஆனா தயவு செய்து சொல்றேன், பை பண்றோம், பை பண்ணிக்கோ. நமக்கு இருக்கக்கூடிய 12 லெசன்ஸ், மொத்தம் 12 லெசன்ஸ் இருக்கு. இந்த 12 லெசன்ல கோல்டன் லெசன்ஸ் ஒரு சில லெசன்ஸ் உங்களுக்காக சொல்ல போறேன். நோட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 இந்த 6 லெசன். இது போக அப்படியே லாஸ்ட்ல இருக்கக்கூடிய 11 and 12 இந்த லெசன்ஸை மட்டும் படிச்சுட்டா. திருப்பி சொல்றேன், 1 2 3 4 5 6 11 12 நடுவில் இருக்க 4 லெசனை விட்டுட்டு இந்த லெசனை மட்டும் படிச்சாலே உங்களால கண்டிப்பா 6 மார்க் 6 மார்க் ஷோர் அட்டன் பண்ண முடியும். கன்ஃபார்ம் அட்டன் பண்ண முடியும். மாற்றுக்கிறதே கிடையாது. புக் பேக்ல இருக்க எல்லா விஷயமும் சொல்றேன் நான். 1 2 3 4 5 6 11 12 இந்த லெசன்ஸ் மட்டும் படிச்சாலே புக் பேக்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா 6 2 மார்க் 6 3 மார்க் கன்ஃபார்ம் உங்களால முடியும் அட்டன் பண்ண முடியும். வித்தவுட் சாய்ஸ்ல படிக்கணும். ஒரு லெசன்ல 4 கொஸ்டினுக்கு 5 கொஸ்டின் எல்லாத்தையும் படிக்கணும். நீ அதுல இருந்து ஏதாவது விட்டு படிச்சு ரொம்ப கஷ்டம் அப்படி. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நேத்தே நம்ம ஒரு வீடியோ போட்டோம் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க். பட் ஒரு சில பசங்க இன்னும் சாப்டர் வைஸா நான் போயிட்டு இருக்கேன் சார். நான் வந்து ஒரு சில ஸ்கூல்ஸ்ல அங்க படிக்க வச்சிருக்கேன். அப்ப நிறைய பேர் அந்த மாதிரி கேட்கறேன். அதனாலதான் சொல்றேன், இந்த 6 லெசன், இந்த லாஸ்ட் 2 லெசன் இதை மட்டும் இன்னுமே இந்த டைம்ல இருக்கிற டைம்ல நீ படிச்சனாலே போதுமானது. ஐ திங்க் பாத்தீங்கன்னா எல்லா லெசனும் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு 7 கொஸ்டின் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இந்த 7 கொஸ்டின் அப்படின்னு பார்க்கும் பொழுது 6 8 லெசன் இருக்கு. ஓகேவா? இதுல இருக்க அந்த புக் பேக்ல கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் படிச்சுட்டேன். கம்பல்சரி 2 மார்க் இல்லாம 3 மார்க் இல்லாம அட்டன் பண்ணிட முடியும். சரி, ஓகே. அந்த கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க் என்ன சார் பண்றது? ஏன்னா கம்பல்சரி 2 and 3 5 மார்க் ஆயிடுது. புக்கிங்ல இருந்து மேக்ஸிமம் எவ்வளவு கேட்கலாம்? 1 மார்க் பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்கு. நான் அக்கௌண்டன்ஸ்க்கு 1 தான் கேட்டான். எனக்கு என்னமோ எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் லைட்டா அப்படியே கொஞ்சம் திருப்பி ஏதாவது பண்ண சான்சஸ் இருக்கும்னு தோணுது. அதுலயே 5 மார்க் செக்ஷன் பி கேர்ஃபுல்லா இருங்க, ரொம்ப கவனமா இருங்க. 5 மார்க் செக்ஷன்ல கை வைக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஓகேவா? எக்ஸாம் முடிஞ்சிட்டு வந்துட்டு கெமிஸ்ட்ரி பசங்க மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணாம பி கேர்ஃபுல்லா. நமக்கு இன்னும் 2 days இருக்கு, இன்னைக்கு நாளைக்கும். தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோ. எல்லா கொஸ்டின் நம்ம நேத்தே வந்து 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் போட்டாச்சு. இந்த வீடியோல என்னன்னா இன்னும் கொஞ்சம் அப்கிரேடா இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எக்ஸ்டென்ஷன் பண்ணிருக்கோம். அதே 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இருக்கு. இதுலயே ஃபுல் அண்ட் ஃபுல் 90 out of 90 உங்களுக்கு கீழே இம்பார்ட்டன்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கோம். இதுல என்னன்னா கொஞ்சம் 2 மார்க்ஸ் கொஸ்டின் இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிருக்கோம். 3 மார்க் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிருக்கோம். 5 மார்க் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிருக்கோம். அதனால தயவு செய்து பண்ணத விட்றாத, எல்லா கொஸ்டின்ஸையும் படிச்சுக்கோ. ஓகேவா? நான் தான் சொல்லுவேன், நான் 90 out of 90 எடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்கோரர் நீயா இருந்தா விட்டுறாத. ஏன்னா அக்கௌண்ட்ஸ் நல்லா எழுதிருப்பீங்க, எக்கனாமிக்ஸும் நல்லா எழுதிட்டு, காமர்ஸும் நல்லா எழுதிட்டோம்னு வச்சுக்கோ, நம்மளுடைய கட் ஆஃப் என்ன ஆயிரும்? இன்க்ரீஸ் ஆயிரும். எந்த இடத்துல நம்ம லோவரா போயிட மாட்டோம். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தயவு செய்து சொல்றேன், ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ் பண்ணிடாத. நம்ம ஸ்டேட் லெவல்ல ஸ்கோரர் ஆகலாம், ஸ்கூல் லெவல்ல ஸ்கோரர் ஆகலாம். தயவு செய்து மிஸ் பண்ணாம கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் ஃபுல்லா படிச்சிரு. இல்ல சார் எனக்கு பயமா இருக்கு அப்படியா, சூப்பர் கைட பை பண்ணிக்கோ. 3 சப்ஜெக்ட், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிசினஸ் மேக்ஸ். 450 ரூபாய் ஒன்லி இங்கிலீஷ் மீடியம் மட்டும் தான் அவைலபிள். இது பிடிஎஃப் தான் கிடைக்கும், புக்லெட் கிடையாது. ஓகேவா? கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கீழே இருக்க நம்பருக்கு ஜிபே பண்ண முடியுதான்னு பாருங்க. இல்ல அப்படின்னா அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேனர் அனுப்புங்க, அதுக்கு பே பண்ணிக்க. சிங்கிள் சப்ஜெக்ட் கொடுக்க மாட்டாங்க யாரும். தயவுசெய்து சிங்கிள் சப்ஜெக்ட் கேட்டு வராத. யாருக்குமே சிங்கிள் சப்ஜெக்ட் கொடுக்குறாங்க. சயின்ஸ் குரூப் மட்டும், ஆர்ட்ஸ் குரூப் சிங்கிள் சப்ஜெக்ட் அவைலபிள் கிடையாது. யாரும் வராது. சரியா? சூப்பர் கைட்னா என்ன? கீழே ஒரு பேர் கமெண்ட் பண்ணலாம். சூப்பர் கைட்
சூப்பர் கேட் தரமான வேலைகளை பார்த்திருக்கு. ஓகேவா? அதனால தயவு செய்து யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. கண்டிப்பா பை பண்ணிக்கோ. ஜஸ்ட் 450 தான் 3 சப்ஜெக்ட் சேர்த்து. இங்கிலீஷ் மீடியம் மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. தயவு செய்து வாங்கிக்கோ. நேத்து போட்டு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இன்னுமே படிக்கலையா, அந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கிடைக்கலையா, நேத்து போட்ட வீடியோ இருக்கும், அந்த வீடியோ போய் டிஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கோங்க. இதையும் அதையும் சேர்த்து படிச்சா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு சொல்றேன் ஃபுல்லா 6 அங்க 5 மார்க்ல 7 கொஸ்டின் அட்டன் பண்ணிட முடியும். அந்த கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க் என்னன்றத நாளைக்கு வர வீடியோல அந்த வீடியோல உங்களுக்காக நான் சொல்ல போறேன். வித் அந்த புக் இன்னர் 1 மார்க்ஸ் எங்க இருந்து கேட்க போறாங்க, அந்த கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க் எங்க இருந்து கேட்க போறாங்க, இது எல்லாமே தெரிஞ்சு அப்புறம் நம்ம 90 to 90 எடுத்து தந்தேன். அந்த இம்பார்ட்டன்ஸ்லும் நாளைக்கு உங்களுக்காக வரும்போது கண்டிப்பா அந்த இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு வேணா நீங்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் ஆகணும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. 90 out of 90 அக்கௌண்டன்சில நம்ம எழுதுன மாதிரி காமர்ஸ்க்கும் எழுதணும், எக்கனாமிக்ஸ்க்கும் எழுதணும், பிசினஸ் மேக்ஸ்க்கும் எழுதணும், கம்ப்யூட்டர் எழுதணும். நம்மளோட சூப்பர் கையை பை பண்ணி வாங்கிக்கோங்க. தயவு செய்து நல்லா படிங்க. லாஸ்ட் மினிட்ல வேஸ்ட் பண்ணிடாத. அந்த சேனல் குழம்பாத. ஓகேவா? ஆர்ட்ஸ் குரூப்புக்காகவே நம்ம வித்தியோகமா நிறைய விஷயம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது அப்கிரேட் வெர்ஷன் ஃபார் இன்னைக்கு போற இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மிஸ் பண்ணாம எல்லாத்தையும் படிங்க, படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பாக்குறேன். தேங்க்யூ.